வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என ஸ்டாலின் சூளுரை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம். புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகர் மதன் பாபு காலமானார். அவருக்கு திரைத்துறையினர் இரங்கல். சில ஆண்டுகளாக புற்றுநோயால் துன்புற்று வந்த அவருக்கு சிகிச்சை பலனின்றி இறப்பு. இந்தோனேஷியாவில் வெடித்து சிதறிய பாறை குழம்பை கக்கும் லிஃபோர்ட் எரிமலை. பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கையாக வேறு இடங்களுக்கு வெளியேறிய பொதுமக்கள். இந்தியாவுக்கு எதிரான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற இன்னும் 324 ரன்கள் தேவை. 2 நாள் ஆட்டம் எஞ்சியுள்ளதால் இந்திய அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தான் சில நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் வீட்டில் ஓய்வெடுத்தும் வந்ததாக அண்ணா அறிவாலயத்தில் உடன்பிறப்பே வா எனும் பெயரில் உத்திரமேரூர் தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்ததாக கூறினார். இயற்கை தம்மிடமிருந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பிரித்து 7 ஆண்டுகளாகிலும் அவர்தான் தம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார் என உணர்ச்சி பொங்க கூறினார். மேலும் பேசிய அவர் தனது தலைமையில் 6வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்து மக்கள் நலன் காக்கும் நல்லரசாக செயலாற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகர் மதன் பாபு காலமானார். அவருக்கு வயது 71. பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த நீங்கள் கேட்டவை என்கிற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் மதன் பாபு. அவர் நடித்த கடைசி படம் யமன் கட்டளை. திரைப்படங்களில் அவர் நடித்த வெடிப்பு சிரிப்பு காட்சிகள் ரசிகர்களை குலுங்கி குலுங்கி சிரிக்க செய்யும் தன்மையுடையவை. ஃப்ரெண்ட்ஸ், காவலன், மழை, தெனாலி, வசூல் ராஜா, MBBS, வில்லன், யூத் உள்பட படங்களில் நடித்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் மதன் பாபு. இசையமைப்பாளர், நகைச்சுவை காட்சி நடுவர், குணச்சித்திர நடிகர் என பன்முக தன்மை கொண்டவர் அவர். கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோய் பாதிப்பால் துன்புற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். மதன் பாபு மறைந்த தகவல் அறிந்து திரைத்துறையினர் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவர் உடல் சென்னை அடையாற்றில் உள்ள அவர் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் வெடித்து சிதறிய எரிமலை பிழம்புகளால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினர். பசிபிக் நெருப்பு வளைய பகுதியில் இருப்பதால் இந்தோனேஷியாவில் பல எரிமலைகள் அமைந்துள்ளன. அவற்றில் குறிப்பிடத்தக்கது வெவோடோஃபி நகரில் உள்ள லிஃபோர்ட் எரிமலை. இங்கு 1500 மீட்டர் உயரமுள்ள அந்த எரிமலை பிரபலமாக லக்கி என அறியப்படுகிறது. அந்த எரிமலை சமீப காலமாக அடிக்கடி வெடித்து சிதறுகிறது. அதன்படி லக்கி எரிமலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் எரிமலையில் இருந்து 20 கிலோமீட்டர் உயரத்திற்கு தீக்குழம்பு வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதனால் எரிமலையை சுற்றியுள்ள பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டது. எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் 8 கிலோமீட்டர் தூரம் வரை ஆறாக ஓடியது. எரிமலை அருகே உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இங்கிலாந்து இந்தியா அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டியில் ஜடேஜா சாதனை படைத்தார். இங்கிலாந்து இந்தியா அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடந்து வருகிறது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா முதல் இன்னிங்ஸில் 224 ரன்கள் ஆல் அவுட் ஆனது. அடுத்து ஆடிய இங்கிலாந்து அணி இன்னிங்ஸில் 247 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து ஆடிய இந்தியா 2வது இன்னிங்ஸில் 396 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஜெய்ஸ்வால் அபாரமாக விளையாடி சதம் விளாசினார். ஆகாஷ் தீப், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அரை சதம் அடித்தனர். இதனையடுத்து இங்கிலாந்து அணிக்கு 374 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 3ஆம் நாள் முடிவில் ஆடிய இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸில் 50 ரன்கள் எடுத்து 1 விக்கெட் இழந்து ஆடி வருகிறது. இந்த நிலையில் இந்த போட்டியில் ஜடேஜா 10 இன்னிங்ஸில் 5 அரை சதம் மற்றும் 1 சதம் உள்பட 516 ரன்களை விளாசி அசத்தி சாதனை படைத்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் பிரியா என்ற பெண் தூக்கில் தொங்கிய நிலையில் உடல் காவல்துறையினர் எடுக்க விடாமல் அவரது பெற்றோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலத்தை சேர்ந்த கண்ணன், பிரியா இணையருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். குடிக்கு அடிமையான கண்ணன் காசு கேட்டு பிரியாவிடம் அடிக்கடி சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலே கண்ணனுக்கு பிரியாவிற்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் சண்டை நடந்துள்ளது. இதற்கிடையே மாலை கொத்தமங்கலம் மையம் கூனரி குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணனது ஓட்டு வீட்டில் பிரியா தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இது குறித்து தகவல் அறிந்து கண்ணன் வீட்டிற்கு வந்த திருநாளூரை சேர்ந்த பிரியாவின் பெற்றோர் மற்றும் அவரது உறவினர்கள் பிரியாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தனர்.
அவரது கணவர்தான் பிரியாவை அடித்து கொன்றுவிட்டு தூக்கில் தொங்கவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பிரியாவின் சடலத்தை போலீசார் பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்வதை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிரியாவின் உறவினர்கள் மற்றும் பெண்கள் கொத்தமங்கலம் கீரமங்கலம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆலங்குடி வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ், ஆலங்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோரிடம் பேச்சு நடத்தினர். இதனால் கீரமங்கலம் சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நகை கடை பூட்டை உடைத்து வெள்ளி பொருட்கள் திருடியுள்ளார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் பகுதியில் ஆரணி வேலூர் சாலையில் பெருமாள் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நகைக்கடையில் இரவு மர்ம நபர்கள் நகைக்கடை பூட்டை உடைத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ வெள்ளி பொருட்களை திருடி சென்றுள்ளனர். மேலும் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் காவல்துறைக்கே சவால் விடும் வகையில் நடைபெற்றது. இந்த திருட்டு சம்பவத்தால் அப்பகுதியில் மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். இதனையடுத்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு சென்று மர்ம நபர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து வெள்ளி பொருட்கள் திருட்டு சம்பந்தமாக இருவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதில் இவர்கள் இருவரும் ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரபு, சரவணன், தினேஷ், சிரஞ்சீவி ஆகியோர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 4 கிலோ வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கோவையிலிருந்து கேரளாவிற்கு கடத்திய 26,40,000 ஹவாலா பணத்தை காவல்துறையினர் கைப்பற்றி பணத்தை கடத்திய இருவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கோவை அடுத்த எல்லை மாகாளியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை சோதனை சாவடி பகுதியில் மதுக்கரை நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கோவிலிருந்து கேரளாவுக்கு இருசக்கர வாகனம் மூலம் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கேரளா நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் எந்தவித ஆவணங்களும் இன்றி ரூபாய் 26,40,000 மற்றும் கவரிங் வளையல்கள் எடுத்து செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்த அப்துல் ஹக்கீம், அப்துல் ரஹ்மான் என தெரிய வந்தது. மேலும் பணம் குறித்த உரிய தகவல்களை கூறாமல் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதில் அளித்ததால் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து செயல்பட்டால் மாணவர்களின் எதிர்காலம் ஒளிபெறும் என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கிலாடி சுகுணா தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் அதன் தலைவர் சக்திவேல்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் சதீஷ்குமார், மாவட்ட கல்வி அலுவலர் கிலாடி சுகுணா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். மாவட்ட கல்வி அலுவலர் கிலாடி சுகுணா பேசும்போது, நான் முதன்முறையாக வந்துள்ளதாகவும் இந்த பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் படித்த வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி என்பதால் மாவட்ட கல்வி அலுவலராக வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வன்னிவேடு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 1வது வார்டு உறுப்பினர் சரவணன், சீனிவாசன், பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்தனர். பாபநாசத்தில் மின் கசிவு ஏற்பட்டு குளிர்சாதன பெட்டி வெடித்ததில் 1 லட்சம் மதிப்பீட்டில் மின் சாதன பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் மேலரஸ்தா தெருவில் வசித்து வரும் முகமது ஜலீல், பரகஸ் நிஷா தம்பதியினருக்கு ஒரு மகள், 3 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் அனைவரும் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் திடீரென மின் கசிவு ஏற்பட்டதில் குளிர்சாதன பெட்டி வெடித்து சிதறியது. அப்போது சப்தம் கேட்டு உறவினர்கள் விழித்தபோது சமையல் அறையில் இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கிரைண்டர், மின் விசிறி, மிக்சி உள்பட அனைத்தும் தீப்பிடித்து எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த பாபநாசம் தீயணைப்பு நிலைய அலுவலர் முருகானந்தம் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை போராடி அணைத்தனர். இச்சம்பவம் குறித்து பாபநாசம் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், பாபநாசம் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி, கபிலன், செயல் அலுவலர் குமரேசன், பேரூராட்சி கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். மாங்காட்டில் நடைபெற்று வரும் பூங்கா பணிகளை காஞ்சிபுரம் மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி கந்தசாமி ஆய்வு செய்தார். மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட அடிசன் நகர் பகுதியில் புதிதாக பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை காஞ்சிபுரம் மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி கந்தசாமி, காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மாங்காடு நகராட்சிக்கு நிர்வாகம் சார்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பூங்காவை பசுமை பூங்காவாக மாற்றும் வகையில் அந்த பகுதி முழுவதும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதில் மாங்காடு நகரமன்ற தலைவர் சுமதி முருகன், நகராட்சி கமிஷனர் ராணி உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி படூர் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை அடுத்த படூர் ஊராட்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு பேரணி வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரி சார்பில் நடைபெற்றது. பேரணியை திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன், படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். பேரணியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தாய்ப்பாலின் முக்கியத்துவம், தாய்ப்பால் கொடுப்பதால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு படூர் OMR சாலை வழியாக பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சுதாகர், கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி, எல்லப்பன், கல்லூரி பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எனது பெயர் மருத்துவர் டாக்டர் சரவணகுமார். நாங்கள் இங்கே உலக தாய்ப்பால் வாரம் முன்னிட்டு இந்த அவேர்னஸ் வாக், அவேர்னஸ் ரேலி, விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இது முக்கியத்துவம், தாய்ப்பாலோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஒரு பல் மருத்துவராக தாய்ப்பால் கொடுப்பதினால் உயிருக்கு மட்டுமில்லாமல் வாய் வளர்ச்சிக்கும் அதோட ஸ்ட்ரென்த்துக்கும் எவ்வளோ முக்கியன்றது உணர்த்துவதற்காக இந்த அவேர்னஸ் ரேலியை பண்ணியிருக்கோம். இந்த அவேர்னஸ் ரேலினால என்ன ஒரு பலன் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமும் பால் கொடுக்கிற தாய்மார்களோட சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நமது அரசின் நலன் திட்டங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 45% இருந்தது இப்போ ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி தலைமை தாங்கினார். வார்டு உறுப்பினர் உஷா சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார். வட்டாட்சியர் பிரகாஷ், கல்வி குழு தலைவர் முத்துசாமி, ஜெயபாண்டியன், குமாரராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் 43 துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு அதிக அளவில் மக்கள் மனு அளித்தனர். மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. முகாமில் பேரூராட்சி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி மணிமாறன், வார்டு உறுப்பினர்கள் கிருஷ்ணன், சொர்ணம், அறிவழகன், அருள் செல்வி, இளவரசன், நூர்ஜகான், ஜாகிர், திவ்யா குமார், ஆனந்தி வசந்த், ஷீலா ராணி, செல்லதுரை, சாதிக் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முகாம் இறுதியில் செயல் அலுவலர் தங்கவேலு நன்றி தெரிவித்தார். குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற கண் சிகிச்சை முகாமில் கண் அறுவை சிகிச்சைக்காக 60 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் ரோட்டரி அரங்கில் சங்க தலைவர் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் ரோட்டரி ஆளுநர் பழனி, கல்வியாளர் ராஜேந்திரன், கம்பன் கழக தலைவர் வழக்கறிஞர் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதன் பின்னர் முகாமினர் தொடங்கி வைத்தனர். முகாமில் கோவை சங்கரா கண் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, கண்ணில் புரை நீக்குதல், தொடர் ஒற்றை தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். முகாமில் கண் அறுவை சிகிச்சைக்காக சுமார் 60 பேர் தேர்வு செய்யப்பட்டு கோவைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதனைத் தொடர்ந்து முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது. வாலாஜாபேட்டையில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் எளிய முறையில் பயன்பெறும் வகையிலான நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமினை 38 மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி வளாகம் முழுவதும் போடப்பட்டிருந்த மருத்துவ முகாம்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமை மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். முகாமில் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு, கண் மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, பிசியோதெரபி, ரேடியாலஜி, சுவாச மண்டல மருத்துவம், நீரிழிவு உள்பட 17 வகையான மருத்துவ சேவைகள் அந்தந்த துறை சார்ந்த மருத்துவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா பேசினார்.
அப்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2ஆம் தேதி முதல் தொடங்கி டிசம்பர் 27ஆம் தேதி வரை 3 கட்டங்களாக நலன் காக்கும் ஸ்டாலின் உயர் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது என்றும், அதன்படி ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் முகாமிற்கு மக்கள் சென்று தங்களுடைய உடல் நலன்களை பரிசோதனை செய்து நலன் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தெரிவித்தார். கொரியாவில் நடைபெற்ற ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற 12ஆம் வகுப்பு மாணவிக்கு கிராம மக்கள் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த புது சுக்காம்பட்டியை சேர்ந்த ரகு சசிகலா சம்பதியின் மகளான யோகிதா மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் இவர் கொரியாவில் நடைபெற்ற ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டி இந்திய பெண்கள் அணி சார்பில் ரோலர் ஸ்கேட்டிங் பிரிவில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து இன்று தனது சொந்த ஊரான மேலூர் வந்தபோது கிராம மக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் உள்ளிட்டோர் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது கொரியாவில் நடைபெற்ற போட்டியில் எங்களது ஊர் மாணவி வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளது மேலூர் பகுதி மக்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கிறது எனவும், இதனால் கிராமமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். விருத்தாசலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற உங்களிடம் ஸ்டாலின் திட்ட முகாமினை நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தனியார் திருமண மண்டபத்தில் நகராட்சி சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் விருத்தாசலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் தலைமையேற்று துவக்கி வைத்தார். விருத்தாசலம் நகராட்சி ஆணையர் பானுமதி முன்னிலை வகித்தார். முகாமில் பங்கேற்ற பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்றார். முகாமில் மகளிர் உரிமை தொகை, புதிய குடும்ப அட்டை, ஆதார் பெயர் திருத்தம், முகவரி திருத்தம், புதிய ஆதார் அட்டை, இடம் இல்லாதவர்களுக்கு புதிய வீட்டுமனை பட்டா, 2 பெண் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி உதவி, புதிய மின் இணைப்பு உள்ளிட்ட கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. மேலும் எருமனூர் பகுதியில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிதிராவிடர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச வீட்டு மனை பட்டாவை கணினி சிட்டாவில் பதிவு செய்ய வேண்டும் என ஆதிதிராவிட மக்கள் மனு அளித்தனர். மனுக்களை தமிழ்நாடு அரசின் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் பெற்றனர். இதில் நகராட்சி பொறியாளர் செல்வம், திமுக நகர செயலாளர் தண்டபாணி மற்றும் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைந்திட உறுதியேற்போம் என ஸ்டாலின் சூளுரை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம். புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகர் மதன் பாபு காலமானார். அவருக்கு திரைத்துறையினர் இரங்கல். சில ஆண்டுகளாக புற்றுநோயால் துன்புற்று வந்த அவருக்கு சிகிச்சை பலனின்றி இறப்பு. இந்தோனேஷியாவில் வெடித்து சிதறிய பாறை குழம்பை கக்கும் லிஃபோர்ட் எரிமலை. பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கையாக வேறு இடங்களுக்கு வெளியேறிய பொதுமக்கள். இந்தியாவுக்கு எதிரான 5வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற இன்னும் 324 ரன்கள் தேவை. 2 நாள் ஆட்டம் எஞ்சியுள்ளதால் இந்திய அணி வெற்றி பெற அதிக வாய்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.